வணக்கம். நான் எஸ்தர். வெல்கம் அவர் சேனல். எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேபி கார்ன வச்சு ஒரு 65 மசாலா செய்யலாங்க. அதாவது சிக்கன் எவ்வளோ டேஸ்டியா இருக்குமோ 65 சிக்கன் 65 எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்குங்க. இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பேபி கார்ன் நல்லா கழுவி எடுத்து அலசி வச்சிருக்கிறேங்க. இந்த கார்ன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 நாள் தான் ஆச்சுங்க. நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மசாலா, தேவையான ஸ்பைசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில செஞ்சிடலாம். உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச டிஷ். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா கேசரி பவுடரும், 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இத ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு நீங்க ஆயில்ல பொரிச்சு எடுத்தாலும் ஓகே. இல்ல உடனடியா செஞ்சாலும் ஓகே. நான் உடனடியா தான் செய்வேங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்ததுமே இத ஒரு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள பாராட்டுவாங்க. குழந்தைங்க பாராட்டுனாலே போதுங்க. ஏன்னா நம்ம சமைக்கிறத வந்து குழந்தைங்க சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரியவங்க வந்து எப்படி சாப்பிட்டாலும் எதையாவது ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டேஸ்ட் தெரியும், அந்த டேஸ்ட் தெரியும்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பானுங்க. அவனுங்களுக்காக மெனக்கெட்டு நம்ம செய்யணும், பிடிக்கணுன்ட்டு நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். ஆனா குழந்தைங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க ஆசையா செஞ்சு குடுத்த எல்லா ஃபுட்டும் அவங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட்டா பிடிக்கும். டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நம்ம செய்ற எல்லாமே டேஸ்ட்டா தாங்க இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தாட் மாரியே சொல்றேங்க. நம்ம லைஃப்ல நெறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருப்போம். ஆனா, ஆக்சுவலி நம்ம நல்லா தான் போயிட்டுருப்போம் நம்ம லைஃப. யாராவது ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்க இந்த மாரி நம்மள ஹர்ட் பண்ணிருவாங்க. இந்த மாரி சொல்லிடுவாங்க. நம்ம இப்படி பண்ணா அவன் அப்படி பேசுவான். நம்ம இந்த மாரி ஒரு டெசிஷன் எடுத்தா அவன் அந்த மாரி சொல்லிருவான். அப்படின்ட்டு நம்ம லைஃப்ல யாரையாவது ஒருத்தவங்கள முன்னாடி வச்சுட்டு அவங்க பேசிருவாங்க, பேசிருவாங்க, இவங்க இப்படி பேசிருவாங்கன்ட்டு, நீங்க உங்கள ப்ரூஃப் பண்ணணுன்ற இடத்திலேயே தான் இருப்பீங்களே தவிர, உங்க லைஃப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க. அதனால மத்தவங்க வந்து நம்மள ஏதாவது பேசிருவாங்க, புடிச்சிருவாங்க, இந்த மாரி சொல்லிருவாங்க அப்படின்ட்டு நீங்க அவங்களுக்காகவே வாழ்ற மாரி இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் இருக்கவே இருக்காதுங்க. அதனால அவன் பேசுறவன் வந்து நீங்க நல்லா இருந்தாலும் பேசுவான், நல்லா இல்லாட்டினாலும் பேசுவான். அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம லைஃப் போயிருக்கும். ஸோ யாருக்காகவும், எதற்காகவும் உங்க லைஃப்ப விட்டு குடுக்காதீங்க. கடவுளுக்காக மட்டும் வாழுங்க. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா போதுங்க. லைஃப் ஜாலியா இருக்கும். இந்த மாரி டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.